இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பைக் தான் என்னுடைய பெஸ்ட்டு நண்பன். இந்த நண்பன் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. ஏன்னா இந்த பைக் வந்து எனக்கு லைஃப் வந்து அவ்வளோ அமைச்சு கொடுத்துருக்கு. 1 2 இல்லை, பல விஷயங்கள் சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு இந்த பைக் மூலமாக நன்மைகள் நடந்திருக்கு. இந்த பைக் வர்றதுக்கே ஒரு கதையே இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்னோடய பிள்ளைய வந்து ஒன்று பால்வாடி விடணும், ஒன்று எல்கேஜி விடணும், விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும். திரும்ப 3:30 மணிக்கு வந்து 2 குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் வந்து பால்வாடியிலேருந்து ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு எல்கேஜிலையும் கூட்டிகிட்டு ஒரு மேடு இப்படி மேலே ஏறணும். அப்படி மேலே ஏறும்போது பாரம் தாங்காமல் சைக்கிளோடு கவுந்துட்டோம். 2 குழந்தையும் மெயின் ரோட்டில் விழுந்துருச்சு. அது சிங்காநல்லூர் மெயின் ரோடு, கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் பேண்ட்லாம் கிழிஞ்சிருச்சு. அது அவமானம் இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். ஒரு வண்டி வந்திருந்தாலே ஏதோ ஒன்று நடந்திருந்தாலும் அன்றைக்கி நாங்கள் 3 பேர் ஸ்பாட்லேயே காலி. அதை மீறி நாங்கள் வந்து அன்றைக்கி தப்பிச்சிட்டோம், எந்த ஒரு இது இல்லாதனால. அப்போ வீட்டில் போய் நடந்தது சொன்னேன். என் பிள்ளைகளும் சொல்லிச்சுங்க. அப்போ தான் வந்து நான் ஒரு சின்ன சீட்டு போட்டிருந்தேன். ஒய்ஃப் வந்து செயின் ஒன்று போட்டிருந்தேன். அதை கழட்டி கொடுத்து போய் இந்த வண்டி வாங்கினேன். வண்டியை ஓட்ட தெரியாதுங்க. அப்படி இருந்தும் நான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்களா? சில பேர்த்திட்ட ஆலோசனை கேட்டு எப்படி வண்டி ஓட்டணும்னு கேட்டுட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டி வந்து எனக்கு அமைஞ்சது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலத்தில் வந்து நான் வந்து டியூவே எல்லாமே ரெடி காசுக்கு வாங்கினது காரணம் என்னோடய மனைவி தான். அதை வந்து நான் மறக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய காலத்துலேயும் வந்து எல்லாருமே வந்து இந்த வண்டி வந்து டியூக்கு தான் எடுக்கிறாங்க. நான் வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயே ரெடி காசுக்கு வாங்கினேன்னு நினச்சி பெருமைப்படுறேன். சரிங்களா? அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது போக வந்து இப்போ வந்து என் ஒய்ஃப் முடியாமல் இருக்கவும் அதுக்கு தேவையான வருமானம் பத்தாதனால நான் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிற 10,000 ரூபா வேலையெல்லாம் விட்டுட்டு கட்டட வேலை, பெட்ரோல் டேங்க் வேலை, இப்படி டைல்ஸ் ஓட்டுற வேலை, இப்படி ஒரு 700 ரூபா சம்பளம் வேணும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் மருந்து மாத்திரை வாங்கணும்ன்ட்டு போகிற இடத்துக்குலாம் வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு இந்த பைக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லோரும் என்னை வந்து வேலைக்கு கூப்பிட்றாங்க. அதனால் இந்த பைக்கை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது நண்பர்களே.